ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு புதிய விடிவு காலம் பிறக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் பாருங்க ராசியை பார்க்க இருக்கிறார். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். அதாவது குரு பார்வைக்கு கோடி தோஷங்கள் விலகுமோ. அப்போ வருகின்ற 1/6/2026 அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 7ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது கோயில்களில் என்னைக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 26ஆம் தேதியே பாருங்க பகல் 11 மணி அளவில் குரு பகவானுடைய பயிற்சி நடைபெற இருக்கிறது. அப்போ கோயில்களில் விசேஷம் எப்போ அப்படின்னா, குரு பயிற்சி விழா எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 26ஆம் தேதியே பாருங்க இந்த குரு பயிற்சி விழா நடைபெற இருக்கிறது. சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா, குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்வதும் சிறப்பு, ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அதே போல ராசியை பார்ப்பது இன்னொரு சிறப்பு, ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை பார்ப்பது இன்னொரு சிறப்பு. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 6ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் தனக்காரகன் மற்றும் பாருங்க புத்திரக்காரகன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பணப்புழக்கம் பாருங்க ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பண நடமாட்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் போட்டு அடுத்தவங்க விஷயத்தில் ஏதாவது தலையிட்டு அதனால பெரிய பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கோம். மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம். கடன் பிரச்சனையை நிறைய கொடுத்துருக்கோம். அதே போல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுத்துருக்கோம். இப்படி பல வகையிலும் பாருங்க குரு 6ஆம் இடத்தில் நின்றதுனால முக்கியமாக பணப்புழக்கம் இல்லை, பிள்ளைகளால் மன கஷ்டங்கள், பிள்ளைகளுக்கு பாருங்க சுபகாரிய தடை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் செய்யணும்னா கூட அது அந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியாத ஒரு நிலையை கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானின் பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. அதே போல குரு பகவான் நேரடியாக எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த வருடம் குரு பகவானின் நேரடி பார்வை பெறக்கூடிய ராசி மிக்க வலு பெறும். அப்ப இந்த வருஷம் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்க ராசியை நேரடியாக பார்ப்பார் குரு பகவான். அப்ப பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு 1/6/2026 முதல் குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். உச்சங்கிறது பாருங்க மிகப்பெரிய வலிமை. அப்ப குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கௌரவ பதவிகள் தேடி வரும். அதே போல உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும், குடும்பத்துல சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே போல உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவியை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை தான் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் ஒரு கஷ்டமா நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல மன அழுத்தம் முழுவதுமாக பாருங்க நீங்கிவிடும் வருகின்ற 1/6/2026 முதல். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு நோய் சார்ந்த பாதிப்பு இருந்தாலும் சரி, வழக்கு சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே போல பணம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருந்தாலும் சரி, அத்தனையும் விலகி இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3க்கும் 12க்கும் அதிபதிங்க. அப்ப 3ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். அப்படிங்கும்போது மனசுல தைரியத்தை கொடுக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்.
போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வேலையாட்களால் லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியுங்க. 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். அப்போ 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் எட்டி பிடிக்க முடியும். வெற்றி வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் வருகின்ற 1/6/2026 முதல். அப்போ 3ஆம் இடம் பலம் பெறுவது குடும்பத்தில் ஆபரண யோகம், குடும்பத்துக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மகர ராசி பெண்களுக்கு புதிய ஆபரண யோகம் கிடைக்கும். நிறைய ஆபரணம் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மகர ராசி பெண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க. அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி தாங்க. அதே போல குரு பகவான் ராசியை பார்க்க இருக்கிறார். குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறை அகலும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். அதே போல உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தவிடுபொடியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கியமாக ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ பணத்தில் புரளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 1 வருடம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். இந்த குரு பகவானுடைய பார்வை பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். கோடி தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். அப்போ மகர ராசியை தனது 7ஆம் பார்வையால் குரு பகவான் பார்க்க இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளையும் இலக்கையும் எட்ட முடியும் மகர ராசிக்காரர்கள். அதே போல பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். 11ஆம் இடங்கிறது பாருங்க நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அதே போல் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் அதிகரிக்கும். எவ்வளவு பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் தான் பாருங்க சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அந்த குரு பகவான் பாருங்க தனது 9ஆம் பார்வையால் அந்த சனி பகவானையும் பார்வையிட இருக்கிறார். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று அதுவும் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானை பார்க்க இருக்கிறார். அப்ப ராசியை குரு பார்க்க இருப்பது, ராசிக்கு அதிபதியை குரு பார்க்க இருப்பது மிகப்பெரிய தனயோகம், கௌரவ யோகம், கௌரவ பதவி, உயர் பதவி, சமூகத்துல அங்கீகாரம், ஒரு மதிப்பு மரியாதை, அதே போல சென்றடமெல்லாம் சிறப்பு, அதே போல எதிர்பார்த்த உயர் பதவி, எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட், வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம். இப்படி எல்லா அதிர்ஷ்டத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். அதாவது மகர ராசிக்காரர்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாம் நடக்க இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் அகல இருக்கிறது. அதே போல சனி பகவான் 3ஆம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக கோச்சாரத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அப்ப இன்னும் 1 வருட காலம் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 2027 ஜூன் வரையும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்ப மகர ராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் தற்போது தொடங்க முடியும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கணும், ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும், ஒரு சொந்தமாக தொழில் செய்யணும், புதுசாக முதலீடு போடணும், தொழிலை விரிவுபடுத்தணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு எதை நோக்கி போறீங்களோ அது எல்லாம் கிடைக்குங்க. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னா இந்த காலம்தான். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் என்னைக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறாரோ அன்று முதல் உங்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்ல முடியுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த 1 வருடத்தை தவறவிடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த 1 வருடத்துல உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய முயற்சினால பாருங்க, உங்களுடைய அதீத யோசனையினால வாழ்க்கையில உயர்வை எட்ட முடியும்.
உயர்ந்த பதவியை பிடிக்க முடியும், எதிர்பார்த்ததை அடைய முடியும். உங்களுடைய இலக்கை நீங்கள் எளிமையாக பாருங்க அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த காலம் கொடுக்கும் உங்களுக்கு. அப்ப குரு பகவான் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க இருக்கிறார். 12ஆம் அதிபதி உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்க இருப்பதனால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. பொதுவாக குரு பகவான் ராசியை பார்க்க இருப்பதே ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பாருங்க அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் கிடைக்க இருக்கிறது. திருமண யோகம், வேலை வாய்ப்பு, வெளிநாடு யோகம், புதிய பதவி, அதிகார யோகம், வாழ்க்கையில் பண வரவு, வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்புகள், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை, மனசில் ஒரு புது சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. ஏன் அப்படின்னா குரு பகவான் வளர்ச்சி கிரகங்க. அப்போ குரு பகவான் பார்க்க இருப்பது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். இதை எல்லாவற்றையும் பாருங்க குரு பகவான் உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கொடுக்க இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பாருங்க உங்களுடைய ஆசிகள் பூர்த்தியாகும். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தை பாருங்க நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.